நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மிக அருமையாக வரும். நாம் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசியை 10 நிமிடம் ஊற வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தேங்காய் பால் வைத்து செய்யும் வெஜிடபிள் பிரியாணிக்கு இந்த அளவு காய்கறிகளை நறுக்கி எடுத்து விடலாம். ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தேங்காய் பால் பிரியாணி செய்வதற்கு குக்கரில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நாம் நெய் சேர்த்த பின் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெய் காயவும் பிரியாணி இலை பட்டை சேர்த்து விடலாம். 2 ஏலக்காய் சோம்பு சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துவிடலாம். வெங்காயம் 1 நிமிடம் வதங்கவும் நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துவிடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போகும் வரை நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். நம் காரத்திற்கு இந்த பச்சை மிளகாய் மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். 2 தக்காளி சரியாக வரும். தக்காளி வெங்காயத்துடன் நன்றாக மசிந்து வரவும் நாம் காய்கறிகளை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த அளவு நன்றாக சுருண்டு வதங்கி வரவும் நாம் காய்கறிகளை சேர்த்து. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் நாம் காய்கறிகளை சேர்த்து விடலாம். நம்மிடம் உள்ள அனைத்து காய்கறிகளையும் பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். மிக சுவையாக இருக்கும். நம் பட்டாணி பட்டர் பீன்ஸ் கிடைத்தால் அதுவும் சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் காய்கறிகள் சேர்த்து வெங்காயம் தக்காளியுடன் 1 நிமிடம் வதங்கிய பின்னர் நம் மல்லி இலை சேர்த்து காய்கறிகளுடன் நன்றாக மிக்ஸ் செய்த பின் ஊற வைத்த பிரியாணி அரிசியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தேங்காய் பால் சேர்ப்பதால் மசால் பொடி மஞ்சள் பொடி போட தேவையில்லை. அப்பொழுதுதான் பார்ப்பதற்கு வெண்மையாக அழகாக இருக்கும். ஒரு சிலர் தக்காளியும் சேர்க்க மாட்டார்கள். நம் சுவைக்காக சேர்த்தால் அருமையாகவே இருக்கும். இந்த அளவு மல்லி இலை வதங்கவும் நாம் பிரியாணி அரிசியை சேர்த்து விடலாம். நாம் அரிசியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரிசியை காய்கறிகளுடன் ஒரு முறை கிளறிய பின்னர் எடுத்து வைத்துள்ள தேங்காய் பாலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1 டம்ளர் அரிசிக்கு நாம் 1 டம்ளர் தேங்காய் பால், அதனுடன் 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம். நாம் வெறும் தேங்காய் பாலில் மட்டும் வேக வைப்பதை விட நாம் தேங்காய் பாலுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து வேக வைத்தால்தான் சரியான பதமாக வரும். இந்த அளவு தண்ணீர் தேங்காய் பால் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதம் சரியாக வரும். இந்த சமயம் நாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மூடி போட்டு ஒரு விசில் ஹையிலும் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கமகம வாசனையுடன் தேங்காய் பால் பிரியாணி அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மிக அருமையாக வரும். அளவு நாம் தண்ணீர் தேங்காய் பால் சேர்த்தோம் என்றால் குக்கரில் ஒட்டாமல் சரியான பதமாக வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான தேங்காய் பால் பிரியாணியுடன் தயிர் வெங்காயம் வைத்து சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும். இதற்கு சைட் டிஷ்ஷாக பட்டன் சிக்கன் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த தேங்காய் பால் பிரியாணியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.